கண்ணியமானவர்களே, பங்களாதேஷில் தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய செல்போனை கபருக்குள்ளேயே மறந்தவாறு விட்டு வந்த அந்த கணவனுக்கு தன்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு என்ன நடந்துச்சு, இன்னும் அந்த கபருக்குள்ள என்ன விதமான சப்தங்கள் கேட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த ஒரு நியூஸ் தான் இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இஸ்லாமியர்கள் அனைவரையும் இறை அச்சத்தில் இன்னும் பயத்திலும் உள்ளாக்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டாக்கா அப்படிங்கிற ஒரு ஊர்ல, இந்த ஒரு ஊர் தான் தலைநகரமாக அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷினுடைய மக்கள், இன்னும் பங்களாதேஷினுடைய தலைநகரமாக இந்த டாக்கா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த டாக்கா அப்படிங்கிற ஊர்ல தான் ஒரு பெண்மணி, ஒரு கணவருடைய மனைவி இறந்து விட்டார்கள். அந்த கணவரினுடைய பெயர் ஜவாஹிர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மனைவியினுடைய பெயர் சல்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சல்மா அப்படிங்கிற அவர்களினுடைய மனைவி இறந்து விட்டுறாங்க. இறந்து விட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த ஒரு பெண்மணியை அங்க இருக்கக்கூடிய டாக்கா அப்படிங்கிற ஊர்ல உள்ள மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கபர்ஸ்தான்ல அடக்கம் செய்வதற்காக வேண்டி தூக்கி செல்றாங்க. அவர்களினுடைய ஜனாசாவையும் அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யும் பொழுது தன்னுடைய கணவர் தான் அந்த கபரு குழிக்குள்ள இறங்கி அந்த ஒரு கபரையும் அங்க இருக்கக்கூடிய மண்களை அந்த ஜனாசாவின் மீது போடுறாங்க. போடும் பொழுது என்ன ஆகிவிட்டது அப்படின்னா, யதார்த்தமாகவோ அல்லது தெரியாமலோ அந்த மனிதனினுடைய செல்போன் அந்த கபருக்குள்ள தவறுதலாக விழுந்துருது. அந்த பெண்மணியினுடைய ஜனாசாவினுடைய கணவரினுடைய மொபைல் அந்த ஒரு கபருக்குள்ள விழுந்துருது. இது தெரியாம அந்த ஒரு பெண்மணியை அடக்கம் செஞ்சுட்டு அங்கு துவாவும் ஓதிவிட்டு அங்க என்னென்னலாம் சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கபரை விட்டு வெளியேறிட்டாங்க. பிறகு இரவு நேரம் வர்றாரு அந்த ஒரு கணவர், வீட்டுல மொபைலை தேடுறாரு. தேடும் பொழுது கிடைக்கவில்லை. ஒரு 2 நாட்கள் கிடைக்கின்றது, 3 நாட்கள் கிடைக்கின்றது. கடந்த பிறகு இவர் அந்த ஒரு மொபைலுக்கு நம்ம போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைலுக்கு போன் பண்ணி பார்க்கிறார், அவரினுடைய அந்த நம்பருக்கு. இந்த நடந்த ஒரு நிகழ்வு, இது எல்லாரையுமே ஆச்சரியத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஒரு முஅஜிஸா அப்படின்னு சொல்றாங்க, இது ஒரு அதிசயம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு மனிதன் அந்த ஒரு மொபைலுக்கு அந்த நம்பருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ண பிறகு இங்கதான் ட்விஸ்டே. அந்த போன் பண்ண பிறகு அந்த போன்ல இதுவரை உலகத்துல எந்த ஒரு மனிதனும் கேட்டிடாத சவுண்டு, ரொம்பவும் கொடூரமான சவுண்ட். ஒரு பெண்மணிய அடித்தால் எவ்வளவு கத்துவார்களோ, ஒரு பெண்மணிய சித்தனவாதை செய்தால் எப்படி கத்துவார்களோ, ஒரு பெண்மணிய தாக்கினால் தன்னுடைய கைகளாலோ அல்லது கட்டைகளாலோ கம்பிகளாலோ தாக்கினால் அந்த பெண்மணியின் வலியினுடைய உச்சத்துல எப்படி கத்துவாங்களோ அது போன்ற சப்தம் அந்த ஒரு செல்போன்ல இருந்து வருது. இதை பார்த்து அந்த நபர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. தன்னுடைய மனைவிக்கு என்ன நடந்துருச்சோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹசரத் அவர்களிடத்துல போய் கேட்கிறாரு. யாரு கேட்கிறாங்க? இந்த ஒரு ஜனாசா அந்த அடக்கம் செஞ்சாங்கல்ல அவரினுடைய கணவர் போய் ஹசரத் அவர்களிடத்துல இந்த செய்தியை மறைமுகமாக சொல்றாங்க. ஹசரத், இது போன்று என்னுடைய செல்ல என்னுடைய கபூர்ல நான் விட்டுட்டேன் போல, எனக்கு தெரியல. நான் போன் செஞ்சா இது போன்ற சப்தங்கள் எனக்கு கேட்குது, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹசரத் அவங்க சொல்றாங்க, நான் சொல்லுவேன், நீங்க தவறுதலாக நினைச்சுக்காதீங்க, மன கஷ்டமும் படாதீங்க, அது உங்களுடைய கபூர்ல நடக்கப்படக்கூடிய வேதனை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணிக்கு அங்க இருக்கக்கூடிய மலாய்க்குமார்கள், அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த பெண் செய்த பாவங்களுக்கு, அந்த பெண் செய்த தீமைகளுக்கு, அந்த பெண் செய்த தவறான செயல்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை, இப்ப நான் என்ன ஹசரத் செய்ய அப்படின்னு அந்த கணவன் கேட்கிறாங்க. அப்ப அந்த ஒரு கணவன் இடத்துல ஹசரத் அவங்க சொல்றாங்க, உங்களால் முடிந்தால் அந்த வேதனையை குறைக்க முடியும். அது எப்படியானால் நீங்க கபருக்கு சென்று சூரா முல்க் தபாரக்குடைய சூறாவை ஓதுங்க, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க, யாசீனை ஓதுங்க, இப்படி வளமையாக செய்துவாங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இது உலகத்துல இதுவரை யாருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு, ஒரு மிராக்கலான விஷயம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலும் இது நடந்திருக்குது. அது எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிய அடக்கம் செய்ய போறாங்க. அடக்கம் செய்து விட்டு அந்த கபரை விட்டு அடக்கம் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்க. அந்த ஜனாசாவை பார்த்து துஆ செய்கிறாங்க. பிறகு அந்த ஜனாசாவை இடத்திலிருந்து வெளியில வரும் பொழுது, அந்த அடக்கம் செஞ்சுட்டு இந்த கபரை விட்டு வெளியில வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே சந்தேகம், யா ரசூலுல்லாஹ், அடக்கம் செய்யும் போது துஆ செஞ்சீங்க, அழுதீங்க, சிரிச்சிங்க, மகிழ்ச்சியாக இருந்தீங்க. அந்த மனிதனை அடக்கம் செஞ்சுட்டு வரும் பொழுது ஏன் கவலையாக இருக்கிறீங்க, அழுகிறீங்க? முதல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னீங்க, இப்ப நவுது பில்லா அப்படின்னு சொல்றீங்களே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நபி உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, நான் அந்த மனிதனை அடக்கம் செய்யும் பொழுது அந்த மனிதன் இந்த ஒரு உலகை விட்டு மறு உலகிற்கு பயணமாகி விட்டார் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்விடத்துல சென்று விட்டார் அப்படின்ற சந்தோஷத்துல நான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீரை கூறி அந்த மனிதனை அல்லாஹ்விடத்துல அழைத்து செல்வதற்கு நான் தக்பீரை சொன்னேன். இப்ப ஏன் தக்பீரை விட்டுட்டு நான் நவுது பில்லா அப்படின்னு சொல்றேன்னா, அந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகிறது, அந்த மனிதனுடைய வேதனை ஸ்டார்ட் ஆயிருச்சு, அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை ஸ்டார்ட் ஆயிருச்சு, அந்த தண்டனை என்னுடைய காதுல கேக்குது, அந்த மனிதர் சப்தம் இடுறாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நபி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கெல்லாம் அந்த சப்தம் கேட்காதா? அல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கானா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த ஒரு சப்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அதை கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தான் அப்படின்னா நீங்க மஸ்ஜிதை விட்டு வெளியிலே வரமாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பள்ளிவாசலை விட்டு அல்லாஹ்வினுடைய இல்லறத்தை விட்டு நீங்க வெளியிலே வரமாட்டீங்க, அல்லாஹ் ரசூல்னே கிடப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு ரொம்பவும் படும் மோசமாக இருக்கும் கபருடைய வேதனை. இன்னும் எந்த அளவிற்கு கபருடைய வேதனையை பற்றி சொல்றாங்கன்னா, கபூர்ல அல்லாஹ் தலா சாட்டக்கூடிய பாம்பு இருக்குல்ல, நம்ம செஞ்ச தண்டனைகளுக்கு அல்லாஹ் தலா ஒரு பாம்பை சாட்டுவான். நம்மளுடைய உடல்ல கொத்தக்கூடிய விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு பாம்பை அல்லாஹ் தஆலா சாட்டுவான். அந்த பாம்பினுடைய விஷத்தன்மை எப்படி இருக்கும்னா, அந்த பாம்பு இந்த பூமிக்கு ஒரு இடத்துல மூச்சு விட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உலகம் அழியக்கூடிய நாள், கியாமத் நாள் வரை அந்த இடத்துல புல் பூண்டுகளே முளைக்காதான். அந்த அளவிற்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பாம்பா இருக்குமா மூச்சு விட்டாலே. அப்ப கொத்துச்சுன்னா எந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் தண்டனை கொடுக்கக்கூடிய, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய, இன்னும் ரொம்பவும் சிரமப்படுத்தக்கூடிய, சித்திரப்படுத்தக்கூடிய ஒரு இடம்னா அது கபர் ஒன்றுதான். அந்த கபரை விட்டும் நாம அல்லாஹ்விடத்துல, அந்த கபர்ல கொடுக்கக்கூடிய தண்டனைகளை விட்டும் அல்லாஹ்விடத்துல நாம பாதுகாவல் தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு உலகத்துல ரொம்பவும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் ஷேர் பண்ணுங்க, அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.